கோட் படத்தின் பிரம்மாண்ட சாதனையை காலி செய்த குட் பேட் அக்லி. அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். தெலுங்கு சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரித்துள்ளது. இந்த படத்தில் சுனில், அர்ஜுன் தாஸ், பிரசன்னா மற்றும் த்ரிஷா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. தற்பொழுது படத்தின் ப்ரொமோஷன் வேலைகளும் தொடங்கிவிட்டது. இயக்குனர் ஃபேன் பாயாக மாறி ஒவ்வொரு காட்சியையும் தெரிக்க விட்டிருக்கிறார். சமீபத்தில் படத்தின் டீசர் வெளியானது. அதில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்களை வைத்திருந்தார் ஆதிக். அதாவது வாலி, வேதாளம், ரெட், பில்லா, மங்காத்தா என அஜித் நடித்த பழைய படங்களின் ரெஃபரன்ஸ்களை வைத்திருந்தது ஏகே ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியது. தியேட்டரிலும் தாறுமாறாக கொண்டாடியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு படத்திலிருந்து முதல் சிங்கிள் ஓஜி சம்பவம் வெளியானது. அதுவும் அவர்களை திருப்திப்படுத்தவே செய்கிறது. இந்த பாடலும் இணையம் முழுக்க ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த படத்தை தமிழ்நாட்டில் பிரபல விநியோகஸ்தரான ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வெளியிடுகிறார். இந்நிலையில் படத்தை சுமார் 1050 திரையரங்கில் இவர் வெளியிடுகிறாராம். இதற்கு முன்னர் இவர் வெளியிட்ட விஜயின் கோட் படம் சுமார் 1020 திரையரங்கில் வெளியானதே இதுவரை சாதனையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தமிழ் சினிமாவில் அதிக தியேட்டரில் வெளியாகும் படம் என்ற சாதனையை குட் பேட் அக்லி படைத்துள்ளது. இதனால் முதல் நாள் ஓபனிங் வேற லெவலில் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். எப்பொழுதுமே அஜித் தான் ஓபனிங் கிங் என்பதை மீண்டும் இப்படத்தின் மூலம் நிரூபிக்கிறார் என எதிர்பார்க்கலாம்.